கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் கூட நாம தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, டிசிப்ளின்னா என்னன்னு பார்க்க போறோம். வாட் இஸ் டிசிப்ளின் மீன் பை டிசிப்ளின்னா என்னது? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கு? ஒழுக்கம் அப்படின்னும். கரெக்டா சொன்னீங்க. ஸோ வழக்கமா டிசிப்ளின்னா ஒழுக்கம் அப்படின்னும். சரி, இந்த ஜென்ரலா இந்த டிசிப்ளினுக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்கோம் இல்ல? பொதுவாகவே டிசிப்ளினுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். என்ன டெஃபினேஷன் இருக்கும் டிசிப்ளினுக்கு? இந்த ஒழுக்கம்னா என்ன டெஃபினேஷன் கொடுப்போம்? என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்கூல்ல ஒழுக்கமா இருக்கணும், வெளில ஒழுக்கமா இருக்கக்கூடாது. கரெக்டான வார்த்தை தான். ஒழுக்கம்னால என்னதுதான்? ஒரு கட்டுப்பாடு, ஒரு கண்ட்ரோல். கரெக்டுங்களா? அதுதான் ஒழுக்கம். ஜென்ரலா உலகத்துல டிசிப்ளின் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டுப்பாடு. அதான் மெயின் மேட்டர். என்னன்னா, ஒரு ஒரு விஷயத்த கட்டமைச்சிட்டு அந்த விஷயத்துக்குள்ள நீங்க பொருந்துனீங்கன்னா அது ஒழுக்கம். கைண்ட் ஆஃப் பொருந்துனீங்கன்னா அது ஒழுக்கம். பொருந்ததுன்னா ஒழுக்கக்கேடு. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தி வரையறை பண்ணிட்டு அந்த வரையறைக்கப்பட்ட அந்த சட்டமா இருக்கலாம், கருத்தா இருக்கலாம், வாழ்வியலா இருக்கலாம், எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த வரையறைப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள அந்த ஜனங்கள் என்ன பண்ண, அதுல போயிட்டு யாரோ ஒரு நபரோ ஒரு ஜனம் பண்ணா அதுல போயிட்டு பொருந்தணும். பொருந்துனா அவங்க எப்படியாப்பட்ட ஜனம்? ஒழுக்கம் உள்ளவங்க. அதான் அர்த்தம். பொருந்தலைன்னா ஒழுக்கக்கேடானவங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த ஏதோ ஒரு வரையறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு பேரு தான் டிசிப்ளின். அந்த விஷயத்தை மீறினீங்கன்னா இன்டிசிப்ளின். ஓகேங்களா? இது பொதுவா டிசிப்ளினுக்கு இருக்கக்கூடிய கருத்து. ஓகே, ரைட். நீங்க அந்த கருத்தோட நீங்க பைபிள் பார்த்தீங்கன்னா சில விஷயம் அப்படிதான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடவுள் சட்டம் கொடுத்திருப்பாரு, பிரமாணங்கள். அந்த பிரமாணத்தின்படி ஒருத்தர் தான் அவன் டிசிப்ளின். பிரமாணத்தை பிரேக் பண்ணா இன்டிசிப்ளின். புரியுதுல? அது டேலி ஆகும் கரெக்டா. ஆனா வெறும் இந்த கருத்து மட்டும் தான் டிசிப்ளின்ற இடத்துல இருக்கான்னா அப்படி கிடையாது. இந்த ஒரே ஒரு கருத்து தான் டிசிப்ளின் ஆனா இல்ல. டிசிப்ளின் அப்படின்னு சொன்னா இன்னொரு மீனிங் என்னன்னா, எஜுகேஷன். அதுதான் டிசிப்ளின். உங்களுக்கு புரியுதுங்களா? எஜுகேஷன்னா நீங்க என்ன நினைச்சுக்கணும், ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது மட்டும் எஜுகேஷன் இல்ல. ஆக்சுவலா அதுதான் இருக்கிறதுல இப்போ ஃபர்ஸ்டா மாற்றும் போது ஃபர்ஸ்ட் அது ஒரு எஜுகேஷன் தான் டிசிப்ளின். இப்போ எஜுகேஷன் என்னன்னு தெரியாது நமக்கு, அதான் இங்க பிரச்சனை. இப்போ நான் எஜுகேஷன் சொன்ன உடனே உங்க மனசு எங்கெங்கேயோ போகுது இல்ல, அதெல்லாம் எஜுகேஷன் இல்லை இல்லையா? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ட்ரைனிங் தான் டிசிப்ளின் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்துக்கு ஒரு நபரை ட்ரெயின் பண்றாங்க. அந்த ட்ரெயின் பண்ற அந்த அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் தான் டிசிப்ளின் நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆனா அப்படி கிடையாது. ஆக்சுவலா எஜுகேஷன் தான் டிசிப்ளினை தவிர ட்ரைனிங் டிசிப்ளின் கிடையாது. முதல்ல இந்த ட்ரைனிங்க்கு எஜுகேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஓகே. வாட் இஸ் ட்ரைனிங்னா? கரெக்டா வந்துட்டீங்க. தயார்படுத்து. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பழக்கமா சொல்ற ஒரு டெஃபினேஷன் என்ன, இப்போ ஒரு சிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யானை இருக்குது, சிங்கம் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மிருகம், பவர்ஃபுல், ஒரு ஜெய்ஜாண்டிக் மேசிவான ஒரு அனிமல். இது ரெண்டு பேர். இந்த மேசிவா இருக்கிற ஒரு பெரிய அனிமலை, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு அனிமலை ஒருத்தன் என்ன பண்றான்னா ட்ரெயின் பண்றான். அவன் சொல்றதெல்லாம் அது கேட்குது. கரெக்டா? ஒரு பாகன் குச்சியை எடுத்து அங்குசத்தை எடுத்து இப்படி ஒரு தட்டு தட்டி அப்படின்னா ரெண்டு காலை தூக்கி நின்று அதுக்கு தும்பிக்கை நோக்கி பிளிரும், கத்தம் இல்லையா? சிங்கத்தை அதே மாதிரிதான். அந்த அவர் ட்ரெயினர் இருக்காருல்ல, அவரு சிக்னல் கொடுக்க ஏதாவது ஒரு செய்கை பண்ண அதை புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணும், அந்த சிங்கம் அதுக்கேற்ற மாதிரி டிராவல் பண்ணும். ரொம்ப பவர்ஃபுல்லான மிருகம் என்ன ஆயிருக்குன்னா இங்க ட்ரெயின் ஆயிருக்குது. அப்படின்னா எதனால ட்ரெயின் ஆச்சுன்னா, அதோட பலம் அதுக்கு தெரியாதனால தான் ட்ரெயின் ஆயிடுச்சு. அதான் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இந்த யானையினுடைய கெப்பாசிட்டி யாருக்கு தெரியல, இங்க யானைக்கு தெரியாதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யானைக்கு அதோட கெப்பாசிட்டி காட்டாமலே
தன்னுடைய கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கு பேர் ட்ரைனிங். எஜுகேஷன் என்னன்னா நீ யார், உன் கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லி கொடுக்குறதா எஜுகேஷன். இந்த ரெண்டுத்துக்கு பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா? ட்ரைனிங்னா உங்க கெப்பாசிட்டி, சிங்கத்தோட கெப்பாசிட்டி, யானையோட பவர், அதோட நேச்சர் என்னன்னே தெரியாம இன்னொரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஆட்கொள்ள வைக்கிறதுக்கு பேரு ட்ரைனிங். எஜுகேஷன்னா அப்படி கிடையாது, அது லிபரலைசேஷன். எப்படின்னா நீ யாரு, உன்னுடைய பலன் என்ன, நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு காமிக்கிறதுக்கு பேர் தான் எஜுகேஷன். இன்னைக்கு மதங்களா இருக்கட்டும், உபதேசங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாங்கன்னா ட்ரைனிங் தான் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? நம்ம பேசுற சப்ஜெக்ட் முதல் கொண்டு ட்ரைனிங் தான் எடுத்து பேசுறோம். இந்த மாதிரி நின்று பேசுறது கூட ட்ரைனிங் ஆகி தான் வந்து பேசுறோம். ட்ரெயின் அப் பண்றோம், பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வருதோ அதுதான் பேசணும். ட்ரெயின் அப் ஆகி பேசணும் அவசியமே கிடையாது. ஏன்னா ட்ரைனிங்ன்றதே ஒரு அடிமைத்தனம் தான். நான் சொல்றது புரியுதா? சில இடங்களில் தேவைப்படலாம், ஆனா அது முழுக்க முழுக்க ட்ரைனிங் நம்ம வாழ்க்கை கிடையாது. கடவுள் என்ன கொடுக்குறாரோ அது பேசினா போதும்ல. நமக்கு என்ன அனுபவிக்கிறோமோ அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, அது பேசினா போதும். யாரோ சொன்னதை கேட்டு அதை ட்ரைனிங் பண்ணி வந்து பேச வேண்டிய என்ன இல்லை, அவசியம் இல்லை. அவர் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, மதங்கள்ல சரி, வழிபாட்டு தளத்திலயோ, ஆன்மீக தளத்திலயோ, சபைகள்லயோ என்ன கத்துக் கொடுக்குறாங்கன்னா ட்ரைனிங் கத்துக் கொடுக்குறாங்க. புரியுதா? ட்ரைனிங் இந்த நேம் ஆஃப் ரிலிஜன். அத ஒரு ட்ரெயின்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ரியல் கெப்பாசிட்டி என்ன, உங்களுக்கு கடவுள் என்ன கால் வச்சிருக்காரு, உங்களுக்கு கடவுள் என்ன கிருபை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு கடவுள் என்ன தனித்துவம் கொடுத்துருக்காரு, நீங்க ஜட்ஜ்மெண்ட் உங்களாலே அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பாரத்தை கொண்டு வந்து சுமத்தி அதே நீங்க ஃபாலோ பண்ணி அதுக்குள்ள ட்ரைனிங் ஆயிடுறீங்க. ரிலிஜன்ற பேர்ல, மதம்ன்ற பேர்ல, ஒபீடியன்ஸ்ன்ற பேர்ல அப்படி ட்ரைனிங் ஆயிடுறோம். அந்த மாதிரி வர்றது பேர் பக்தி இல்லை, அது ட்ரைனிங். ஆனா அது எஜுகேஷன் இல்லை, அது டிசிப்ளினே கிடையாது. டிசிப்ளின்னா என்ன அப்படின்னா எஜுகேஷன். எஜுகேஷன்னா என்ன அப்படின்னா நான் யாரு, எனக்கு என்ன ஸ்கில் கடவுள் கொடுத்துருக்காரு, எனக்கு என்ன தனித்துவம் இருக்குது, என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன, அதை நான் எப்படி சாக்ரிஃபைஸ், என்னுடைய முழு மனத்தோட நான் எப்படி கொண்டு வந்து கடவுளுக்கு நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன்றது தான் எஜுகேஷன். புரியுதுங்களா? ஒருத்தரை வலுக்கட்டாயப்படுத்தி பக்தியெல்லாம் இருக்க வைக்க முடியாது. வலுக்கட்டாயப்படுத்தி பக்தியா இருந்தா நம்ம பார்வைக்கு பக்தியா இருப்பாங்க, உண்மையிலே அது பக்தி இல்லை. ஸ்பிரிச்சுவல் லைஃப் வலுக்கட்டாயப்படுத்தி ஒருத்தரை வாழ வைக்க முடியாது, சும்மா நம்ம பார்வைக்கு இருப்பாங்க. புரியுதுங்களா? உண்மையிலே அவங்க என்ன இருக்க முடியாதுன்னா ஆவிக்குரியவங்களாம் இருக்க முடியாது. அப்போ எஜுகேஷன் தான் இங்க டிசிப்ளின். ஒரு எஜுகேஷன் இதுன்னு எஜுகேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த எஜுகேஷன் வழியா முழு மனதோட ஒருத்தவங்க ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள யாராலையும் அசைக்க முடியாது, அவங்கள யாராலையும் வழி விலைக்கு பண்ண முடியாது. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ டிசிப்ளின் அப்படின்றது எஜுகேஷன்ல தான் துவங்குது, ட்ரைனிங் கிடையாதுன்றத புரிஞ்சுக்கலாம். இந்த டிசிப்ளின், இந்த மாதிரி இருக்கிற ஒரு டிசிப்ளின் கடவுள் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்றத மக்கள்கிட்ட, மனுஷனுக்கிட்ட, தான் விரும்புகிற மனுஷனுக்கு எப்படி டிசிப்ளின் பண்றாருன்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்னும் பிரீஃபா, இந்த டிசிப்ளின்ற வேர்டு இருக்குல்ல, வார்த்தை, அது எப்படி ஆக்சுவலா வந்தது அப்படின்னா, நம்ம டிசைபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிசைபிள்னா என்ன அர்த்தம்? டிசைபிள் சீசர் அப்படின்னு சொல்லுவோம். சீடன், சீசர் அல்லது சீடன் அப்படின்னு சொல்றோம். அந்த வார்த்தை தான் டிசைபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசைபிள் அப்படின்ற வார்த்தை தான் டிசிப்ளின் அப்படின்னு மாறுது. அப்போ இந்த டிசைபிள் அப்படின்ற வார்த்தையில இருந்து டிசிப்ளின் வர்றதுனால இதனுடைய மீனிங் ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்னர்னு அர்த்தம். டிசிப்ளின்னா லேர்னர்னு அர்த்தம், லேர்னர். அப்போ ஒருத்தர் டிசிப்ளினா இருக்கிறான் அப்படின்னா லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். சீடர்கள் என்ன பண்ணுவாங்க? மாஸ்டர் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அதனாலதான் அவங்கள டிசைபிள்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மாஸ்டர், அவங்களுடைய கூட இருந்த சபார்டினேட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டிசைபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த டிசைபிள்ஸ் யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க? மாஸ்டர் கிட்ட இருந்து சில விஷயம். அப்போ இவங்க லேர்னர். இந்த லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த 12 பேருக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், 12 பேருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு லைஃப் கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த தனித்துவத்துக்குள்ள இவர் சொன்ன கருத்துக்களை உள்ள போட்டு அதை இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த அந்த கிரியேட்டிவிட்டியோட வெளில கொண்டு வருவாங்க அந்த விஷயம். இதுக்கு பேர் தான் லேர்னர். புரியுதுங்களா? ஒரு கோடு போட்டு 12 பேரும் ஒரே நேரத்தில் நடக்க சொல்ல முடியாது. ஒரு கருத்தை சொல்லிட்டு 12 பேர் 12 விதமா என்ன பண்ணலாம் அந்த கருத்தை
கொண்டு போயிட்டு சேர்க்கணும். அதனால தான் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பாக இருந்திருப்பாங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் முரண்பாடுலாம் வந்திருக்கும். பாலுக்கும் சரி பர்னபாவுக்கும் முரண்பாடு வந்திருக்கும். நீங்கள் படிக்கும்போது பவுலுக்கும் பேதருக்கும் முரண்பாடுலாம் வந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அருளப்பட்டது அவங்கவுங்க சொல்லும் போது தான் அங்கே முரண்பாடு வருது. அது சுதந்திரம் இருக்கிறதுனால தான் முரண்பாடு வரும். அடிமைத்தனம் இருந்தால் அங்கே முரண்பாடுக்கு இடமே இல்லை. கண் முட்டி இதை செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு. அப்போ என்ன சொன்னார்னா, இந்த டிசைபிள் அப்படின்றவங்க அதான் லேர்னர்னு அர்த்தம். ஒரு விஷயத்த கத்துக்கிறவங்க, லேர்ன் பண்றவங்க, அதான் டிசிப்ளின். அப்படின்னா இந்த டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு தான் டிசிப்ளினே தவிர, அப்படின்னா விஷயத்த கத்துக்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோம்ல, அதான் டிசிப்ளின். அர்ப்பணிச்சுட்டு அந்த விஷயத்துல கரெக்டாக தான் செய்யணும்னு என்ன இல்லை, சட்டம் இல்லை, தப்பா கூட செய்வோம். அப்புறம் இது தப்புன்னு உணர்ந்து திருப்பி அந்த கரெக்டான பாதைக்கு போறதுக்கு பேர் தான் டிசிப்ளின். ஆனா உலகம் டிசிப்ளின் எப்படி டிசைட் பண்ணி வச்சிருக்குன்னா, சரியா மட்டும் செய்யறதுக்கு பேர் தான் டிசிப்ளின். உலகம் டிசிப்ளின் சரியா இருக்கணும், அதுக்கு பேர் டிசிப்ளின் சொல்றோம். ஆனா இன் ரியாலிட்டி சரியா இருக்கிறது டிசிப்ளின் இல்லை, சரியா முயற்சி பண்றது தான் டிசிப்ளின். சரியா ஒருத்த மாறுறதுக்கு முயற்சி பண்றதுக்கு பேர் டிசிப்ளினே தவிர சரியா இருக்கிறதுக்கு பேர் டிசிப்ளின் இல்லை. ஓகே, புரிஞ்சுங்களா? ஏன்னா அதுக்கு பேர் தான் டிசிப்ளின். நான் ஒரு கோட்பாடு இருக்கு, நான் அதை புரிஞ்சுக்கிறேன், அதை நான் கத்துக்கிறேன், அதை லேர்ன் பண்றேன், அதுல என்னுடைய இண்டிவிஜுவலிட்டியோட நான் அதை எப்படி கொண்டு வரேன், என்னுடைய கிரியேட்டிவிட்டியோட அந்த விஷயத்த நான் எப்படி வெளில கொண்டு வரேன் அப்படின்ற விஷயத்த நாம பயிற்சி எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் தான் டிசிப்ளினே தவிர அதை எல்லாம் பயிற்சியெல்லாம் முடிச்சு பர்ஃபெக்ட்னஸ்குள்ள வந்துட்டு அதுக்கு பேர் டிசிப்ளின் இல்லை. பிகாஸ் பர்ஃபெக்ட்னஸ்க்கும் டிசிப்ளினுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஸோ எனவே அப்போ டிசிப்ளின்ன்றது என்னன்னா எஜுகேஷன் என்னன்னா ஒரு ப்ராசஸ், அதை நடைமுறைப்படுத்துறது, லேர்னர் இப்படிலாம் பார்க்குறோம். ஓகே, ரைட். இது வரைக்கும் நான் ஜஸ்ட் ஜென்ரலாக இன்ட்ரோடக்ஷன். இப்போ பிப்ளிக்கலாக டிசிப்ளின்னா என்ன மாதிரியான விஷயத்த டிசிப்ளினா யூஸ் பண்ணியிருக்காரு, டிசிப்ளின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒன் பை ஒன் பார்க்கலாம். இங்கே படிச்சுன தெளிந்த புத்தி உள்ள அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழில் படிச்சிருப்போம், கரெக்டுங்களா? இந்த தெளிந்த புத்தி உள்ள அதுதான், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட். அதான் டிசிப்ளின். ஆக்சுவலாக அதான் மூலப்பொருத்தில் டிசிப்ளின் வரும். சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சவுண்ட் மைண்டட்னு இருக்கும். டைரெக்டாக டிசிப்ளின்ற வார்த்தையை என்ன பண்ணியிருப்பாங்க, பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போது கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்ன படிச்சு அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தேவ ஆவி நமக்குள்ள வந்தா தேவ நம்மளை என்ன பண்றாரு, டிசிப்ளின் பண்றதுக்கு பண்றாருன்னு அர்த்தம். இந்த தெளிந்த புத்தின்றதே டிசிப்ளின் தான், புரிஞ்சுங்க. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ தெளிந்த புத்தின்ற வார்த்தையெல்லாம் என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா டிசிப்ளின்ற அர்த்தத்தை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தமிழ்லேயே தெளிந்த புத்தினா என்ன அர்த்தம் அது புரியணும்ல. இந்த மாதிரி நம்ம பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் வளர்ந்துருக்கோம்ல, நம்ம பிறந்திருந்து வளர்ந்துருக்குல்ல, நமக்கு இந்த சமூகம் கற்றுக் கொடுத்த விஷயம்லாம் உண்மைதான் யாருக்கா சொல்லிட்டு முடியுமா? உண்மைதான் இந்த சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குன்னு நம்மளா எடுத்துக்கிறோம். அப்போ சரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த உலகம் கற்றுக் கொடுத்தது எல்லாமே தெளிவில்லாதது, அதை முதல்ல புரிஞ்சு. அப்போ தெளிந்த புத்தின்னா ஏற்கனவே தெளிவில்லாமல் இந்த உலகம் நமக்கு ஃபீட் பண்ணி குழந்தையிலேருந்து அம்மா அப்பா சமூகம் பள்ளிக்கூடம் எல்லாம் சொல்லி கொடுத்து நிறைய விஷயங்கள்ல சமுதாயம் இப்படி தான் இருக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸுனா இப்படி தான் பண்ணணும், நிற்கணும்னா இப்படி தான் நிற்கணும், பேசணும்னா இப்படி தான் பேசணும், பழக்கத்தில் இப்படி தான் இருக்கணும், சபைனா இப்படி தான் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது, இது எதுவுமே தெளிவு இல்லை, இதெல்லாம் உண்மை இல்லை. இப்போ இந்த உண்மை இல்லாத இந்த விஷயம் தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்குது, நம்ம இருதயத்தில் உட்காந்துக்கிட்டு சிந்தனையில் உட்காந்துக்கிட்டு. கரெக்ட் தானே? அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களா, வெளியில் போட்டுட்டீங்கன்னா இப்போதான் தெளிய ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் வெளில போட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, தெளிவுகளை வந்துட்டீங்க. அந்த மாதிரி உலகத்தினுடைய அல்லது கட்டமைப்பினுடைய படிப்பினை எதுவுமே நாம உள்ள இம்பேக்ட் பண்ணாம அல்ல அதை வச்சு நாம எந்த முடிவும் எடுக்காம நின்னோம்னா அதுக்கு பேர் தான் தெளிந்த புத்தி. சொல்றதே கஷ்டமா இருக்குது எனக்கு, ஏன்னா நம்ம யாரும் நடைமுறைப்படுத்தல, அதனால அது நம்ம சொல்றதும் கஷ்டம், புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். இப்ப நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா கூட உலகத்தினுடைய நடைமுறையின் படி தான் டிசிஷன் எடுக்கிறோம். அது நியாயம் நமக்கு படுது இல்ல. இந்த சபைக்கு 10 மணிக்கு வரணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டா 10 மணிக்கு வரலன்னா தப்பாயிடுது இல்ல, தப்பாகுது இல்ல. அப்போ நம்ம இதுக்கு 10 மணிக்கு வரணும்னு இது யார் சொன்னது? அது ஒரு டிசிப்ளினா ஏதோ ஒரு ஒழுக்கமா டிசிப்ளினா மாத்தி வச்சிருக்கிறோம்ல. இது ஏன் இந்த டைமுக்கு தான் வரணும் ஏன் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அப்போ அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா அது மேல இருக்க பயம் போயிடும். அப்பதான் தெளிந்த புத்தி நமக்கு என்ன ஆகும், வரும்.
அப்ப குடும்பம்னா என்ன, அப்ப ஒருத்தவங்க இப்படிதான் வாழணுமா, அப்ப இதுதான் வாழ்க்கையா அப்படின்றதெல்லாம் தெளிவுக்குள்ள வாங்க. வர காலத்துல வந்துட்டீங்கன்னா நமக்கு பயம் போயிடும். வாழ்க்கை மேல இருக்கிற பயம் போயிடுச்சுன்னா நீங்க சுதந்திரமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ இங்க தெளிந்த புத்தி அப்படின்னா அதுதான் அர்த்தம். நம்மளால வழிநடத்திட்டு இருக்கிற உலக காரியங்கள், உலக அந்த கவுன்சிலிங், வேர்ல்ட்லி அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு ஒரு எம்டினஸ்ல நிக்கிறீங்க பாரு, அதான் தெளிவு. ஸோ அதனால அதை புரிஞ்சுக்கங்க. ஸோ அப்போ அந்த எம்டினஸ்ல நிக்கிற அந்த தெளிவு இருக்குல்ல, அதுதான் டிசிப்ளின் பைபிள் சொல்லுது. ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்பை ஃபாலோ பண்றதுக்கு பேர் என்ன இல்லை டிசிப்ளின்ல. கட்டமைப்பை உடைச்சிட்டு எதுவுமே இல்லாம நிக்கிறதுக்கு பேர் தான் டிசிப்ளின். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது டிசிப்ளினை வேற எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க பைபிள்னா, சிச்சைன்னு தமிழ்ல படிப்போம் நிறைய வார்த்தைகள். அந்த சிச்சை அப்படின்ற இடத்துலயும் டிசிப்ளின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பத்தி தான் பேசுற மாதிரி இருக்குதுங்க இல்லையா? நமக்கு சிச்சைன்ற வார்த்தை வந்தாலே பயம் வந்துருக்கு. சிச்சைன்னா அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, கஷ்டத்தை அனுபவிக்கிறது, ஆஹா அப்படிதான் நம்ம அசீவ் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த அர்த்தத்துல சிச்சை வார்த்தை பைபிள்ல கிடையாது. செல்ஃப் கண்ட்ரோலுக்கும் டிசிப்ளின்ற வார்த்தை பொருத்தம். பல இடங்கள்ல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற வார்த்தைக்கு டிசிப்ளின்ற அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ் பைபிளில் இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அது தெளிவாக பிரித்து கொடுப்பாங்க. சில இடங்களில் செல்ஃப் கண்ட்ரோல்னு வரும், அதே டிசிப்ளின் வேர்டு. சில இடங்கள்ல வந்து கரெக்ஷன் வரும், சில இடங்கள்ல டிசிப்ளின் வரும். சிலது 3 விதமான டிசிப்ளின். இப்போ பார்த்தல டிசிப்ளின் ஒரு பேசிக் பார்த்தல, இதை 3 இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். எட்ட 3 இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிசிக்கல், பாடியிலி பிசிக்கல் டிசிப்ளின். அதுதான் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன டிசிப்ளின் நமக்கு தேவை? பிசிக்கல் டிசிப்ளின். செகண்ட் நமக்கு என்ன டிசிப்ளின் தேவைன்னா கேரக்டர் டிசிப்ளின். மென்டல், அதை எப்படி வேணும் சொல்லலாம். கேரக்டர் டிசிப்ளின் சொல்லலாம், மென்டல் டிசிப்ளின் சொல்லலாம், மாரல் டிசிப்ளின் சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டாவது இதெல்லாம் ரெண்டாவது. ஓகே ஓகே எழுதிட்டீங்களா? மூணாவது ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். எழுதி முடிச்சிருக்கோம். இப்ப எத்தனை டிசிப்ளின் சொன்ன சொல்லுங்க. சொல்லுங்க ஒன் பை ஒன். கரெக்ட். ஓகே. மாரல், மென்டல், கேரக்டர்னு சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். கேரக்டர் டிசிப்ளின் அப்படின்னு. அப்போ கடவுள் சொன்ன டிசிப்ளினை ஒரு தனித்துவமான ஒரு தனிப்பட்ட மனசை இந்த 3 இடத்துல அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்க பாக்குறோம்னா பிசிக்கல் டிசிப்ளின். அது என்னது பிசிக்கல் டிசிப்ளின்? அதான் அது என்னது? இது 3மே தனி மனித ஒழுக்கம் தான். 3மே தனி மனித ஒழுக்கம் தான். 3 டிசிப்ளினும். இந்த டிசிப்ளின் எந்த இடத்துல சொல்றேன்? 3 டிசிப்ளினுமே ஒரு தனிப்பட்ட மனுஷன் தனியா ரூம்ல இருந்தாலும் தேவைப்படும். மற்றவங்களுக்காக நம்ம டிசிப்ளின் இருக்கணும் அவசியமே கிடையாது. இங்க டிசிப்ளினா நான் இருந்தா எனக்காக தான் இருக்கணும். எனக்காக நான் இருந்துட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களுக்கு போய் என்ன ஆயிடும்? சேர்ந்துடும். அதான் அது எல்லாமே ஒண்ணுதான் புதர். வேதம் சொல்ற ஒண்ணுதான். நான் எதை செஞ்சுக்கிறனோ அதை தான் மற்றவங்களுக்கு செய்ய முடியும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு கூறும். முதல்ல உன்கிட்ட தான் அன்பு கூறணும். அப்போ ஒழுக்கமும் முதல்ல உனக்கு தான். ஒழுக்கம், பக்தியும் உனக்கு தான், எல்லாமே உங்களுக்கு தான். அது தானா மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஏன்னா நீங்க அதுல இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அதைத்தான் மற்றவங்களுக்கு காட்டுவீங்க. விருதயத்துல என்ன இருக்கோ அதான் வெளியில வரும். டிசிப்ளினரா நீங்க உள்ள இருந்தீங்கன்னா அதுதான் வெளியில வரும். உங்களுக்கு என்ன இருக்கோ அதானே எடுக்க முடியும், இல்ல இல்லாத எடுக்க முடியாது இல்ல. அதனால புரிஞ்சுங்க, எது சொன்னாலுமே தனிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு நபருக்கு சொல்றது தானே தவிர இந்த பாடம்ல நான் எடுக்கிற எல்லா பாடம் அப்படிதான் எடுப்பேன். ஒரு கூட்டத்துக்கோ ஒரு சபை அமைப்புக்கோ ஒரு கிரௌடுக்கோ சொல்றது கிடையாது. வேஸ்ட். அப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சொல்றதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ பிசிக்கல் டிசிப்ளின், பாடியிலேயே இருக்கிற டிசிப்ளின் என்னன்னா நம்ம சரீரத்தை ஒழுக்கமா வச்சுக்கிறதா பிசிக்கல் டிசிப்ளின். சரீரத்தை ஒழுங்கா வச்சுக்கிறதா பிசிக்கல் டிசிப்ளின். இது தேவையா? நான் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழறேன், எனக்கு எதுக்கு சரீரம் நினைக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கரானாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கரா இருக்கலாம், பெரிய வானத்தையே கீழே இருக்கிற அளவுக்கு பெரிய வல்லமை படைச்சவரா இருக்கலாம், இல்ல அற்புத அடையாளம் செய்யற பெரிய கொம்பனா கூட இருக்கலாம். எதனா இருந்துட்டு போங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, இந்த சரீரம் கடவுள் கொடுத்தது. அத பர்ஃபெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க.
நீங்க உங்க சரீரத்தை நல்லா பார்த்துட்டா நீங்க நல்லா இருப்பீங்க. சரீரத்தை நல்லா பார்த்துக்கலாம் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. கரெக்ட் தானே? அவ்வளவுதானே? உடம்புல ஆரோக்கியம் இருந்தா தான் எதுவுமே. உடம்புல ஆரோக்கியம் இல்லை எதுவுமே கிடையாது. நீங்க கடவுள் வேலை செய்யணும், உங்களுக்கே நீங்க வேலை செஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு உதவி எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகும்? இந்த உடம்புல தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட் தானே? உடம்பு ஆரோக்கியம் இழந்துட்டா முடிஞ்சிச்சு சொல்லி. அப்போ ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் என்னன்னா ஹெல்த் கான்சியஸ். ஹெல்த் கான்சியஸ் போது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் இங்க பிரச்சனை. இந்த உடம்புக்கு ஏற்ற செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். அதான் உடம்புக்கு ஏற்ற டிசிப்ளின். கண்டதை சாப்பிடக்கூடாது. ஹெல்த் கான்சியஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம் சாப்பாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹெல்த் கான்சியஸ் எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது? சாப்பாட்டில் தானே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட் தானே? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதானே ஹெல்த்து. கரெக்டா? நல்லா புரிஞ்சுங்க. பாவத்திலே இது முக்கியமான பாவம், ரொம்ப மோசமான பாவம்னா கடவுள் கொடுத்த சரீரத்தை நாசம் பண்றது, டேமேஜ் பண்றது பெரிய பாவம். இந்த பாவம் இது பாவம்னே பல பேருக்கு தெரியல. கடவுள் கொடுத்த சரீரத்தை டேமேஜ் பண்றது பாவம்னே எவனுக்கும் தெரியல. புரியுதுங்களா நான் சொல்றது? பாவம் என்னன்னா, பாவத்துல 7 விதமான பாவத்தை பத்தி புதிய ஏற்பாடு. அதுல ஒரு மிக முக்கியமான பாவம் குளூட்டனி. குளூட்டனி என்ன தெரியும் அர்த்தம்? பெருந்தீனி. ஓவரா சாப்பிடுறதே ஒரு பாவம் பைபிள். ஆமா, உடம்புக்கு தேவையானதை தான் சாப்பிடணும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உடம்புக்கு தான் சாப்பாடு தேவை, வேற எதுக்கும் சாப்பாடு தேவையில்லை. நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அளவான சாப்பாடு சாப்பிடணும். எதுக்கு? உடம்பு பாதுகாத்துக்கு தான். திரும்ப அங்க செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க என்ன தெரியும் வேண்டாம், அவன் சொல்லிட்டான் அது நல்லா இருக்குன்னு நீ போய் சாப்பிட்றதும், இவங்களுக்காக சாப்பிட்றதும், அவங்களுக்காக சாப்பிட்றதும், ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அதனால வேற வழி இல்லை அவன் மூச்சிக்காக சாப்பிட்டு வைக்கிறேன்னு சாப்பிட்றதும், சாப்பிடலாம் அவன் கோச்சிக்குவான்னு சாப்பிட்றதும், பிடிக்காத ஐட்டத்தை சாப்பிட்றதும், சக்தி இல்லாத ஐட்டத்தை சாப்பிட்றதும், காஸ்ட்லியா சாப்பிட்டா தான் 4 பேர் ப்ரைடா நினைப்பான்னு சொல்லி பீஸா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்டு நாசமா போறதும் எல்லாம் உங்க கையில் தான் இருக்குது. அதனால டிசிப்ளின் அப்படின்னா உடம்புக்கு தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் கண்டதை சாப்பிடக்கூடாது, அளவானது நல்லதை சாப்பிட்டு பழகு. இன்னும் வேற மாதிரி சொன்னா நம்ம யாரும் உருப்படியா சாப்பிட்றதே இல்லை, அது தெரியுமா? பசிக்கும் போது சாப்பிடணும், அதுதான் ரியாலிட்டி. எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடணும். பசித்து சாப்பிடுங்க. பழைய டைலாக் சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, பசித்து புசி, நொறுங்க தின்றவனுக்கு 100 ஆயுசு. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரிங்க் த ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈட் த வாட்டர். ஈட்னா ஹீட் கிடையாது, ஈட் சாப்பிடுது. அந்த ஹீட் த வாட்டர் தண்ணியை கொதிக்க ஹீட் பண்ண சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. தண்ணியை சாப்பிடணும், சாப்பாட்டை குடிக்கணும். ஏன்னா அது சாப்பிட்ற மெத்தட் அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லா குளுக்கோஸ் கிடைக்கும், சக்கரை வியாதி வராது சீக்கிரத்துல, உடம்புல இருக்க பல வியாதி போயிடும். அப்போ சாப்பாட்டை கரெக்டா சாப்பிடணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டோம். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்னா உடம்பு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு பண்ணணும். அப்போ உடம்ப கெடுத்துக்கிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இன்னொரு எக்ஸ்டென்மா போய் சொல்லணும்னா, ஊழியம் செய்யற இடத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன், உடம்பு நல்லா தான் போக முடியும். உடம்ப கெடுத்துக்கிட்டு ஊழியத்துக்கு போகாதீங்கன்ற. ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிருக்கோம், நியாயப்படுத்திக்கணும்னா, கடவுளோட வேலை முக்கியம் இல்லையா? நீ போனா ஒரு நாய் கூட செய்யும் அந்த வேலை. நீ போனா கடவுளோட வேலையை கடவுள் செஞ்சுக்க மாட்டாரா? அவருக்கு அறிவு இல்லை செய்யறதுக்கு. நீ போய் தான் செய்யணும் அவசியம் எல்லாம் கிடையாது. நீ போனா இன்னொருத்தர் அனுப்பி செஞ்சுக்குவாரு. இங்க பிரச்சனை சுயநலம் தான். நான் போனாதான் அப்படின்ற ஆதங்கத்துல போயிருக்கிறோம். இது என்னாலதான் முடியும், நீங்களே கற்பனை பண்ணிட்டு ஓடின்னு இருக்கிறீங்க. அதுவும் குறிப்பா இந்த ஊழியன்ற பேர்ல வந்து இந்த பேச ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு பேசுறதுல அடிக்ஷன் ஆயிடுறாங்க. நான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே பேசுறதுல ஒரு மயக்கம் வந்து அடிக்ஷன் ஆயிட்டு அதே ஒரு பைத்தியக்காரத்தனமாயே நான் போய் தான் பேசணும், வேற யாரையும் பேச விட்டுறக்கூடாது, நான் தான் பேசணும், அந்த மாதிரி அப்படி ஒரு அடிக்ஷன்ல இருக்கிறாங்க நிறைய பேரு. அப்ப என்ன புரோஜனம் இங்கன்னா, உன்னைய கெடுத்துக்கிட்டு நீ ஊழியம் செஞ்சா அது புரோஜனம் இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? உங்க உடம்புக்கு எடுத்துக்கிட்டு, உங்களுடைய மனசையும் கெடுத்துக்கிட்டு, குடும்பத்தையும் அதனால கெடுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சேர ஆக்கி விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்றதே முதல் கேடு கட்டத்தானோன்ற நான்.
புரியுதுல? அப்படி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சபையிலே சிலர் பண்றோம் அந்த மாதிரி. அது தப்பு. அது சொன்னா கேட்கறது இல்லை, புத்தி இல்லை. முதல்ல இதெல்லாம் பாத்துங்க. ஊழியம் அது பாட்டு நடக்கும். இப்ப நீ போனா நடக்காதுன்னு ஒன்றும் ரூலே கிடையாது, நடக்க தான் போகுது. நம்ம என்ன பிரச்சனை, ஆள் வேணுன்றதுக்காக ஏதாவது மோட்டிவேட் பண்ணி நீ வரலன்னா இது நடக்காது அப்படி ஏதாவது சொல்லி இருப்போம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நடக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டா அது நடக்கதான் செய்யும். இங்க என்னமோ இங்க உதாரணத்துக்கு அகஸ்டின் எல்லாம் இங்க எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க, நான் நினைச்சுக்கிறேன். ஆனா யதார்த்தம் அப்படி கிடையாது. நீங்க ஒருத்தர் இல்லைன்னா கூட ஒரு விஷயம் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நடக்கதான் செய்யும். அதை நீங்க புரிஞ்சுங்க. அதனால உங்க உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரீரம் முக்கியம். சாப்பாடுன்றது சரீர ஆரோக்கியத்துக்கு தானே தவிர, நீங்க நிறைய பேர் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு சரீர ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறான். ஓகேயா? ரைட். ஒன்ஸ் இன் அ வைல் எப்பயாவது ஒரு வாட்டி வெளில போங்க, வெளியில சாப்பிடுங்க, அது ஓகே ஃபைன், நம்ம பண்ணிட்டு போங்க. ஆனா எப்பவுமே வெளியில சாப்பிடாதீங்க, எப்பவுமே கண்டதை சாப்பிடாதீங்க. ஏன்னா உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் சரீரம் முக்கியம். பைபிள்ல சொல்றாரு பாருங்க, அதாவது உயிருள்ள செத்த முடிச்சிருங்க, செத்த சிங்கத்தை பார்க்கிலும் நாய் வாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் பெட்ரு. ஏன்னா அதுதான் உயிர் இருக்குது, இதுகிட்ட உயிர் இல்லை. ஒன்றும் இல்லை, இந்த அம்மா இருந்தாங்கல்ல ஜெயலலிதா அம்மா, இப்போ நம்ம சொன்ன டிசிப்ளின்லாம் ஹெல்த்தில் என்ன பண்ணுங்க, முதல்ல காட்டுங்க. செல்ஃப் கண்ட்ரோல் ஹெல்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு உதவும், மனசை டெவலப் பண்ணுறதுக்கு உதவும், ஆவிக்குரிய வாழ்க்கை டெவலப் பண்ணுறது. அப்போ செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற இந்த டிசிப்ளினை முதல்ல ஹெல்த்துக்கு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. ஓகேங்களா? ஒரு தவறான ஒரு விஷயத்த கன்சியூம் பண்ணுறீங்க, ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிங்க முதல்ல. இது ஹெல்த்து போச்சுன்னா முடிஞ்சது கதை. நிறைய ஆல்கஹால் குடிச்சா ஃபேட்டி லிவர் வருதுன்றான், நிறைய பிரியாணி சாப்பிட்டாலும் ஃபேட்டி லிவர் வருதுன்றான். இப்போ ஆல்கஹால் குடிக்கிறது பாவமா, பிரியாணி சாப்பிட்றது பாவமா? ரெண்டும் பாவம். இல்ல பிரியாணி எல்லாமே பாவம். ஏன்னா உடம்ப கெடுக்குது இல்ல. அப்ப என்ன புரிஞ்சுக்கிங்கன்னா, ஹெல்த் ஸ்பாயில் ஆகாம பாத்துக்கிறது தான் இங்க முக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த். இந்த ஹெல்த் உங்களோடது கிடையாதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. சில வசனங்கள் படிச்சுட்டு வரலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 19-20. பாத்தீங்களா? உங்கள் சரீரம் தேவனுக்கு உடையது, ஆவி உடையதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லன்றாரு. சொல்லிட்டு அடுத்தது உங்க சரீரத்தை நீங்க கிரியத்துக்கு பெற்றிருக்கிறீங்க. கிரியல கிரயத்துக்கு பெற்றிருக்கிறீங்க. கிரயம்னா விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க உங்க சரீரம். இது ஒரு வாடகை வீடு. இந்த வீட்டை நாசப்படுத்த உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அதான் அர்த்தம். விலைக்கும் போதும். அதை படிச்சா சரி, படிச்சிருங்க அந்த 20ஆவது வசனத்தை. புரியுதுங்களா? சரீரத்தினால தேவனை என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்தணும். எந்த கிறிஸ்டியனா சொல்லியிருக்கா சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு? சொல்லவே மாட்டா. சரீரம் குப்பை அற்பம் அப்படி சொல்லி 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 ஏமாத்தி நிறுத்துறான் நம்மள. ஆனா பைபிள் சொல்லுது சரீரம் கர்த்தருடையது. அந்த சரீரத்தை வச்சு கடவுளுக்கு மகிமை கொடுங்க அப்படின்னா, அப்போ இந்த உலகத்துல இந்த சரீரம் இருக்குது, அப்போ இந்த உலகத்துக்கு சரீரம் ஆட்படக்கூடாது. அதான் தேவனுக்கு கொடுக்குற மகிமை. சில வசனங்களை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் verse 16 மற்றும் 17. பாத்தீங்களா? அப்போ சரீரம்ன்றது ரொம்ப, அது ஆலயத்துக்கு இணையா சொல்றாரு சரீரத்தை. ஒரு இடத்துல பாக்குறோம், நீங்க சரீரம் கடவுளுடையது, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீங்க, சரீரத்தை கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, கடவுளுக்கு மகிமையா இருங்கன்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்லிட்டாரு, உங்கள் சரீரம் கடவுளுடைய ஆலயம் சொல்றாரு. அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க இந்த பாடிக்கு கடவுள். இந்த சரீரத்துக்கு கடவுள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இந்த சரீரத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்ற விஷயத்த கிறிஸ்தவர்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. ஆனா புத்திஸ்ட் புரிஞ்சுக்கிட்டான். உங்களுக்கு புரியுதுங்களா? புத்திஸ்ட்லாம் இருக்காங்களே, அவங்கள ஒரு நம்பிக்கை. ஏன் சொல்ல வரேன்னா, பாருங்க, யாரும் எங்க இருக்கிறான்றது முக்கியம் இல்லை, சரியான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல வரேன் நான். புரிஞ்சிக்க வேண்டிய நாம புரிஞ்சிக்காம இருக்கிறோம், அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க பெட்டரான்னு சொல்ல வரேன். நாம பக்தின்ற பேர்ல, பக்தி கூட கிடையாது, மதம்ன்ற பேர்ல, சபைன்ற பேர்ல நாம எதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கல. அப்ப சரீரன்றது ஒரு தனித்துவமான ஒரு மனுஷனுக்கு தான் பொருந்தது. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி டெவலப் ஆகணும். அவங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னா, இது ரொம்ப முக்கியமானது இந்த சரீரம், இதை நாம வந்து பாதுகாக்கணும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9th chapter verse 27. மற்றவங்களுக்கு பிரசவம் பண்ற நாம் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, போயிடக்கூடாது,
அதுக்கு முதல்ல அவர் ஒடுக்குறதே எதுதானா? என் சரீரத்தை ஒடுக்குறேன்ட்டு. அதான் அங்க மேட்டர். ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் இம்ப்ளிமெண்ட் பண்ற இடம் ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஒழுக்கம். கரெக்டா? அப்போ நல்லா விளைவிக்க நீங்க பிசிக்கலா ஒழுங்கற்று போறது ஒரு பாவம். ஸோ இப்போ அடுத்த செகண்ட் டிசிப்ளின் என்னன்னு சொன்னோம்னா கேரக்டர் டிசிப்ளின், தட் இஸ் மாரல் டிசிப்ளின். இப்போ அதுக்குள்ள வரலாம். அது என்னது கேரக்டர் மாரல் டிசிப்ளின்? கேரக்டர் டிசிப்ளின் அது என்னது? கேரக்டர் டிசிப்ளின் என்னது? பேச்சு, செயல், கடவுள் சித்தம். ஓகே. சிந்தனை, செயல், சிந்தனை, வேற கடவுளுடைய சித்தங்களை ஃபாலோ பண்றது, வேற எனிதிங் எல்ஸ்? இல்ல அதெல்லாம் கரெக்ட். உருவாக்குறது, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. ஓகே, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். படிக்கலாம். 1 பீட்டர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்குது. அப்ப கடவுளோட பிளானுக்கு முடிவு சமீபமா இருக்குது. எல்லாத்துக்கும் சமீபமா இருக்கு. எல்லாத்த விட ஒன்னும் புரிஞ்சுங்க, உங்க லைஃப், உங்க சரீரம் அல்லது உங்க வாழ்க்கை என்னவா இருக்குதுன்னா முடிவு சமீபமா இருக்குதுன்னு புரிஞ்சுங்க. கரெக்டா? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எனக்கு 20 வயசு தானே ஆகுது, இன்னும் எப்படி இன்னொரு 50 வருஷம் உயிரோட இருக்கும்னா அப்படி நினைக்காதீங்க. அப்படி நினைச்சு வாழாதீங்க. ஏன்னா தெரியாது யார் எப்ப என்ன நடக்குன்னே தெரியாது. கரெக்ட் தானே? எதுவும் என்ன இல்லை நிரந்தரம், எதுவுமே நிரந்தரம் இல்லை. கான்பிடண்டா எதையும் சொல்ல முடியும். அடுத்த வருஷம் நான் இதை சாதிச்சிருவேன்னு நம்ம சொன்னா அடுத்த வருஷம் இருக்கணும். சாதிக்கிறதுக்கு முதல்ல இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், வேற தெளிவா இருக்கணும். அப்ப என்ன புரிஞ்சுங்கன்னா ஏதோ ஒரு ஃபைன் டைம்ல நெக்ஸ்ட் மினிட் என்னன்னு நமக்கு தெரியாது, அடுத்தது என்னன்னே நமக்கு தெரியாது. அதான் லைஃப். ஆனா நம்ம புத்தியில கற்பனையில இதெல்லாம் நம்ம வச்சிருப்போம். ஆனா இன் ரியாலிட்டி என்ன வரும்னே தெரியாது. அதனால நீங்க எப்படி இருக்குன்னா தெளிந்த புத்தி உள்ளவரா இருங்க. அப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னா இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுதான், இந்த நொடி தான் நம்ம வாழ்க்கை, பூரணமா வாழ்ந்துடணும் அப்படின்னு இருக்கணும். அப்போ அந்த நினைப்பு இருக்கும்போது நீங்க இல்யூஷன்ல வாழ மாட்டீங்க, கற்பனையில வாழ மாட்டீங்க, யதார்த்தத்துல தான் வாழ்வீங்க. யதார்த்தத்துல கரண்ட்ல வாழ்ற வாழ்க்கைக்கு தான் சந்தோஷமா இருக்க முடியும். அதான் உண்மையான சந்தோஷம். அப்ப இந்த யதார்த்தத்துல கரண்ட்ல இப்ப வாழ்றது தான் லைஃப். இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது, நான் இருப்பேன்னு தெரியாது லைஃப் இருக்கும்போது இதுல நீங்க உறுதியான தெளிந்த புத்தி இதுல இருந்ததுன்னா உங்களுக்கு கோபம், பொறாமை, போட்டி மனப்பான்மை இதெல்லாம் வராது. ஒருத்தரை பழி வாங்கணும். அட நாளைக்கு நீயே இருக்க மாட்டேன், அவனே இருக்க மாட்டேன், எங்க போய் பழி வாங்குவ? இன்னைக்கு என்ன திட்டா, இன்னைக்கு என்ன கமேஷ் ஒரு மாதிரி பேசிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இனிமேல் அவன்கிட்ட பேசவே மாட்டேன். நாளைக்கு வரட்டும் அவன், நாளைக்கு அவன் இருப்பானா நீ இருப்பானா யாருக்கு தெரியும்? நாளைக்கு யாரா இருப்பீங்க தெரியாது, கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல்ல. இப்போ பாருங்க, அப்ப இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல ஃபுல் கேலிபரோட நம்ம லைஃப் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். என்னன்னா மகிழ்ச்சி கெட்டு போறதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த பொறாமை, கோபம், மூர்க்கம், ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கிற சண்டை, ஐயோ என்னை பத்தி இவங்க தப்பா பேசிட்டாங்கன்ற நினைப்பு, என்னை பத்தி ஒருத்தன் தப்பா பேசிட்டா நான் ரூம்ஸ் போட்டு அழுகுன்னு நான் முடிவு பண்ணா வருஷம் அழுதுன்னு இருக்கலாம். என்னை பத்தி டெய்லி எவனா ஒருத்தன் எங்கேயாவது பேசிட்டு தான் இருக்கிறான் தப்பா, அது பேசி தொலைட்டோம், ஆனா என் காதுக்கு வந்துட்டு இருக்குது. அதான் இங்க பிரச்சனை. அது எனக்கு நானே வச்சுக்கிட்ட பிரச்சனை வேற. ஏன்னா ஆங்காங்க இது கருப்பாடுகள் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுனால அவன் போன் பண்ணி ஆனா உங்களை பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா, உங்களை பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா, டே சொல்றான்னா சொல்லிடுறானுங்க. சொன்னா அதுல இருந்து நமக்கு நிம்மதி இல்லாம போயிடும். இப்படி எல்லாம் பேசுறாங்களா நம்மள, அடா பாவி நான் அப்படிலாம் இல்லையடா அப்படிலாம் நான் நினைச்சுன்னு சுத்தின்னு தெரியல. அப்பதான் ஒரு முடிவு எடுத்தேன், எவன் என்ன பேசுறேன் எடுங்கண்ணா, நாளைக்கு நாளைக்கு உயிரோடு இருக்க போறானா நான் இருக்க போறேன்னா என்ன? சரி நீங்க பேசிட்டியா, உன்னை போய் பழி வாங்கணும்னு நினைச்சு நான் கிளம்பி போகும்போது செத்து போட்டுனா ஒண்ணுமே இல்லையா? அப்ப எவனா ஏதாவது சொல்லிட்டு போகலான்னு மைண்ட் வந்துருச்சு. அப்போ இந்த பிரசன்ட் மூமெண்ட் ஃபுல் கேலிபரோட வாழணுன்ற தெளிவு, அதான் டிசிப்ளின். வந்துச்சுன்னு வச்சுக்க, மென்டல்ல அந்த தெளிவு வந்துச்சு, அதான் மென்டல் டிசிப்ளின் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு சந்தோஷம் தான் இருக்கும். யார் எது பண்ணாலும் உங்க மனசுக்கு அது பாதிக்காது. ஏன்னா இந்த பிரசன்ட் லைஃப் தான் வாழ்க்கை. சரி ஏதோ திட்டான் போப்பா ஃபைன், ஏதோ பேசிட்டான் விட்டுரு, அவ்வளவுதான். ரெண்டாவது, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை எது சொன்னாலும்
நம்மளை பத்தி குறை சொன்னா கூட அவங்க மேல கோவம் வராது. ஏன்னா அதுதான் உண்மையான அன்பா இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நான் வந்து உண்மையாலுமே சகோதரர் மேல அன்பு வச்சிருக்கேன்னா பேர் என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு இவனுக்கு அன்பு வச்சிருக்கேன்னு வச்சுக்கங்களேன், உண்மையான உள்ளன்பு வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், வச்சுக்கிட்டு நான் வாடா போடான்னா கூட அது அவங்கள ஹர்ட் பண்ணாது. நான் சொல்றது புரியுதுல? டேய் வாடா, டேய் போடா அப்படின்னு நான் சொன்னா அது அவங்கள ஹர்ட் பண்ணாது. ஏன்னா உண்மையான அன்போட நான் பேசினா அதை உண்மையிலே ஹர்ட் பண்ணாது. நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வெளியில பாக்குறோம்னா ஒரு சகோதரர்களை வாடா போட சகோதரர் சகோதரி தான் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு அந்த சட்டம்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். இங்கேயும் அந்த சட்டம் கிடையாது. உள்ள அன்போட நீங்க வாடா போடான்னு கூப்பிட்டீங்க வச்சுங்களா, அவங்கள ஹர்ட் பண்ணாது. ஆனா உள்ள 1008 விஷத்தையும் 1008 கண்ட ஹிப்போக்ரஸியும் உள்ள வச்சுக்கிட்டு வெளியில அப்படியே சகோதரனே சகோதரி வாங்க போங்க 1000 மரியாதை சொன்னா கொடுத்தா கூட அந்த மரியாதை எனக்கு உள்ள கூட வந்து தொடாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா அது போலின்னு பேசும்போது தெரியுது இல்ல, உரிமை இருக்காது, அதுல அன்பு இருக்காது. ஆனா மரியாதை வார்த்தையில இருக்கும். ஆனா மனசுக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா நீங்க ஒருத்தர் என்ன வேணாலும் பேசலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அதுதான் அன்புனுடைய பவர். அதுதான் உண்மைத்தன்மையோட பவர். ரியாலிட்டி, யதார்த்தம், உண்மைன்னா அப்படிதான். அன்பும் உண்மை வேற வேற கிடையாது, பிரிக்க முடியாது. அப்போ என்ன இங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அதான் சொல்றேன், தெளிந்த புத்தி எதுல இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர்ல இருக்கணும். உண்மைத்தன்மை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்களா, நீங்க சந்தோஷமா இருக்க, சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்தாலே சந்தோஷப்படுவாங்க. லைஃப் உண்மையே கிடையாதுன்ற ஃபீலிங் உங்களுக்கு வந்துச்சுனாலே போதும். ஒருத்தர்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, வெஞ்சன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தரை போட்டி மனப்பான்மையில் ஒருத்தரை ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண தேவை. இதெல்லாம் நீங்க பண்ணி நீங்களே உங்களுக்கு என்ன பண்ணி உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்குவீங்க. இதெல்லாம் அதிகமா யார்கிட்ட வரணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய வரும். ஆமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய வரும் போட்டி, பயங்கர போட்டி இருக்கும். என் குடும்பத்தை பத்தி இப்படி நமக்கு எதிராக ஒரு தப்பு பண்ணா கூட அவங்க மேல உங்களுக்கு அன்பு இருந்தா, அவங்க முக்கியம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த தப்பு உங்களுக்கு பெருசாவே தெரியாது. நான் சொல்ல தப்பே பண்ணியிருந்தா கூட, ஏன்னா எனக்கு அவன் முக்கியம், அந்த தப்பு எனக்கு முக்கியம் கிடையாது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வரேன்? அதுதான் லைஃப். ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரி அல்லது கணவன் மனைவி பிள்ளை அப்பா எப்படி வேணா உறவு இருந்துட்டு போட்டோம், இவங்கள நாம உண்மையால நேசிச்சோம்னா, நாம உண்மை உள்ளார அன்பு கூர்ந்தோம்னா, அவங்க பேசுற பண்ற எதுவுமே நமக்கு என்ன ஹர்ட் ஆகாது, கோபமா இருக்காது. அவங்கள திருத்த தான் பார்ப்போமே தவிர அழிக்க பார்க்க மாட்டோம். புரியுதுங்களா? நமக்கு ரொம்ப விரும்புகிற சகோதரன் ஒரு பாவம் பண்ணிட்டாரு அப்படின்னா அது 10 பேருக்கு போய் நம்ம சொல்ல மாட்டோம், அவரை திருத்த தான் பார்ப்போம், அவர் தண்டிக்க பார்க்க மாட்டோம். நான் சொல்றது புரியுதுங்களா? கடவுள் ஒருத்தரை திருத்த தான் பார்க்கறாரு, தண்டிக்க பார்க்கல. ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறாரு, அதனால திருத்த பார்க்கறாரு. நேசிக்காதவங்க தான் தண்டனை கொடுப்பான். புரியுதுங்களா? சில நேரத்தில் நமக்கு தண்டனையா வந்தா கூட அது திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி மன தெளிவு, அது கேரக்டர் டிசிப்ளின் வந்துட்டா அவங்ககிட்ட அன்பு தானா வந்துடும், அன்பு அதிகரிக்கும். ஒழுக்கம், அதாவது கேரக்டர் ஒழுக்கம், அதாவது கேரக்டர்ல இருக்கிற டிசிப்ளின் வர வரதான் அன்பு உண்மை நிலை இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். அப்படி போகும்போது நாம பழக்கமே எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருக்கும். இந்த வாழ்ற இந்த நாள்ல முழுமையா வாழ ஆரம்பிப்போம், இந்த நிமிஷத்தை முழுமையா வாழ ஆரம்பிப்போம், இந்த நாளை முழு கேலிபரோட வாழ ஆரம்பிப்போம். நாளைக்கு வர்றது நாளைக்கு தான். கடவுள் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து நாளைய தினம் கவலைப்பட, நீ ஏன் கவலைப்படுறன்றாரு. அதான் நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க. ஓகேங்களா? அடுத்து இன்னொன்னு சில வசனங்கள் பார்த்து போனா டைம். கொரிந்தியன்ஸ் 10th chapter verse 5, எந்த மேட்டு மேல எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தணுன்றாரு. புரியுதுங்களா? ஸோ அதை தான் கேரக்டர் அல்லது மாரல் டிசிப்ளின் அப்படின்னு பார்க்குறோம். எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுத்திட்டு அதை நிர்மூலம் ஆகிட்டாலே போதும், நாம சந்தோஷமா இருப்போம். கோவம் வருதா, கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுத்திடுங்க. பொறாம கீழ்படுத்துங்க, தேவையில்லாத பேச்சு கீழ்படுத்துங்க, முடிஞ்சது கதை. ஓகேங்களா? முடிச்சிடுறேன். இப்போ தேர்ட் டிசிப்ளின் என்ன? ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஓகேங்களா? பாருங்க, பிசிக்கல் டிசிப்ளின் ஒரு கேரக்டர் ஆர் மாரல் டிசிப்ளின் பார்த்தோம். இப்போ ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் போறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் எப்படி வரும்? ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் ஒருத்தருக்கு எப்படி வரும்? கரெக்ட், தேவனுடைய வார்த்தையை கேட்கு. இப்ப தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சரீரத்தை ஒழுங்கா பார்த்துக்குன்னு சொல்லுது. தேவனுடைய வார்த்தை புத்தியில என்ன வருங்க, கபடற்றவங்களா இருங்கன்னு சொல்லுது. அப்படிதானே வசனம் படிக்கிறோம். புத்தியில நீங்க புறாக்கள் போல கபடற்ற இருங்களான்னு சொல்றாருல, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. அப்ப இந்த 2 வசனமா என்ன? ஒண்ணு சரீர ஒழுக்கம், இன்னொன்னு மென்டல் ஒழுக்கம். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஒழுக்கம் டிசிப்ளின் எப்படி வரும் அப்படின்னா, யாருக்கிட்ட
பிசிக்கல் சரீர ஒழுக்கம் சரியா இருக்கோ, யாருக்கிட்ட மாரல் டிசிப்ளின் சரியா இருக்கோ, அவங்களாலதான் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்குள்ள கடந்து போக முடியும். இதை கெடுத்துட்டு நாங்க போக முடியாது. ஏன்னா இதுதான் அங்க போறதுக்கான வழி. எங்க போறதுக்கான வழி? ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் போறதுக்கான வழி. இந்த பாதையை நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஜம்ப் பண்ணி ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை வாழன்னு வாழ முடியாது. யார் உடம்ப கெடுத்துக்கிறாங்களோ, யார் உள்ளத்தை அதாவது கேரக்டரை கெடுத்துக்கிறீங்களோ, நீங்க கனவு கூட காணாதீங்க ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இருக்கும் வரும்னு சொல்லி. அது வராது. அப்போ இந்த இவ்வளவு நேரம் பார்த்த இந்த 2 டிசிப்ளின் இருக்குல்ல, இதை சரிப்படுத்துறவங்களாலதான் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் ஆகும். தானா இது கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் எப்படி பண்ணணும்னு இயேசுவர் சொல்லியிருக்காருன்னா அது ரொம்ப டஃப். இதுல ட்ரைனிங் எடுத்தவங்களால அதை பண்ண முடியும். ஏன் டஃப்னா, இப்ப வசனம் படிச்சா நீங்களே சொல்லுங்க டஃப்னு. படிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 43 48 வரைக்கும் படிங்க. இது பண்ண முடியுமா? இது வசனம் வாசிக்க முடியும், படிக்க முடியும், இதை புரிஞ்சுக்க கூட முடியாது. இது எங்க போய் நீங்க பண்ணி வாழ்க்கையில இதை பண்றவங்க தான் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒன்னா சொல்லுங்க. உங்களை ஒன்னா உங்கள் சத்துருக்களை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சத்துருக்களை சிநேகிக்கிறீங்களா? யாராவது சத்துருவை சிநேகிக்கணும்ன்ற எண்ணமாவது வந்திருக்குமா? வராது தானே? கரெக்ட் தானே? சத்துருவை சிநேகிக்க முடியாது. அந்த சத்துருவை சிநேகிக்கிற எண்ணம் ஒருத்தருக்கு வரணும்னா அவன் முதல்ல தான் நான் தன்னை அப்படின்ற விஷயத்த கடந்தவனா இருக்கணும். இல்ல தன்னை சரியா புரிஞ்சவனா இருக்கணும், தன் சரீரத்தை ஒடுக்குறவனா இருக்கணும், தன்னுடைய சிந்தையை ஒடுக்குறவனா இருக்கணும், தன்னை முழுமையா புரிஞ்சவனா இருக்கணும். அப்படியாப்பட்டவங்களாலதான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஏன்னா லைஃப் ஒண்ணுமே இல்லை, சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை. நீயும் சாவ போற, நானும் சாவ போறேன். என்ன ஆளுக்கு 500 வருஷம் 1000 வருஷம் வாழ போறோமா என்ன? கிடையாது. அதிகபட்சம் 50 60 வருஷமோ. அந்த 50 60 வருஷத்துல கூட ஆல்ரெடி 30 40 வருஷம் வந்து எக்ஸ்பைரி ஆயிட்டோம். பாதி எவ்வளவு நாளுக்கு எதுவுமே வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாம லைஃப் ஓடி போச்சு. மீதி இருக்கிற நம்ம இந்த கிரேஸ் பீரியட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த எக்ஸ்பைரி ஆன டேட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்பவும் போயிட்டு வாழ்க்கை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிற தவிர முழுசா புரியல. இப்படி இருக்கிற நம்ம எங்க போய் சத்துருவை சிநேகிக்க முடியும்? முடியாது. அது சத்துருவை சிநேகிக்கணும்னா அவன் ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியா இருந்தா தான் முடியும். அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியா இருக்கிறவன் தன்னை இறஞ்சவனா இருக்கும். அப்போ ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியோட அந்த இடம் பிகின் ஆகுறது எங்க அப்படின்னா, பிசிக்கல் மாரல் டிசிப்ளின்ல சக்சஸ்ஃபுல்லா ஒரு நல்ல ரேஞ்சை அட்டோர் லெவலை ரீச் பண்ணவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் என்ன டிசிப்ளினரி லைஃப்குள்ள வர முடியும். புரியுதுங்களா? சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க? சிநேகிக்கணும். அடுத்தது எங்க ஆசீர்வச்சிங்க விளங்கிடும். சபிக்கிறவங்களுக்கு திருப்பி சாபம் தானே விட்டுக்கிறோம். சரி ரொம்ப வேணாங்க, நல்ல பண்ணி இந்த சபிக்கிறவங்க நாம ஏதோ வெளியில நினைச்சுக்க விட வேணாம். வெளியில நினைச்சுக்க, வீட்டுக்குள்ளே வச்சு பாருங்களேன். ஆசீர்வச்சுக்கிறோமா? சபிக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள கூட வேணாம், ரொம்ப எல்லாம் வேணாம். அப்பா பையன், அப்பா பொண்ணு, அம்மா பொண்ணு, அம்மா பையன், அந்த நிமிஷத்துல கோபம் வந்துருது இல்ல, கொஞ்ச நேரத்துல இவன் நம்மள மீறி போறான், நம்ம கரெக்டா நம்ம ஜாதியிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டுறான்னா இவன் லவ் வேற ஒரு பொண்ணு, இவன் நாசமா போடும் அப்படிதான் நினைக்கிறோம். அண்ணன் தம்பி இவன் என்னடா இவன் சொத்து தகராறு வந்துடும், அவ்வளவுதான். எங்க 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 இருக்குது, எங்க இருக்குதுன்ற இல்ல தானே? இதுல வேற சத்துருவை சிநேகிக்கணுமா, சபிக்கிற ஆசீர்வாதம். சரி இவங்கெல்லாம் கொடுத்துருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஐயோ சபிக்கிறவங்கள ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஹஸ்பண்ட் கோவத்துல ஒரு வார்த்தை போனா ஒய்ஃப் என்ன பண்ணும்? அமைதியா இருந்து ஆசீர்வதிக்கணும். பட்டீங்களா? யாராவது பண்ணிருக்கீங்களா? யாரா பண்ணிருக்கீங்க? இங்க கல்யாணம் ஆனவங்க யார் யாரு? 1 2 இல்லையா? சாரி, டிக்கு நீயும் கிடையாது, அவங்க நீயும் கிடையாது. அவரு, நானு, நீ, இந்த அவரு. எத்தனை ஆண்கள்ல 4 பேர் இருக்கிறோம் கல்யாணம் ஆனவங்க, பெண்கள்ல 2 பேர் உட்காந்துக்கிறீங்க. மனசாட்சின்னு சொல்லுங்க, பண்ணீங்களா இல்லையான்னு? பண்ண முடியாது, பண்ணல தானே? அப்புறம் எதுக்கு சர்ச்சைக்கு? இதுல வேற நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும் வேற, பாய்க்கு பொய் வேற சொல்லணும் சுத்தின்னு தெரியுங்க. ஏங்க சபிக்கிறவங்க ஆசீர்வதிங்க. நான் முதல்ல வீட்டுல இருந்து உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரோட்ல போற எவனே சபிக்கிறான் நல்லா இருப்பான்னு சொல்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. வீட்டுக்குள்ள டெய்லி மூஞ்சி பாத்துக்கிறவங்க கோவத்துல ஒரு வார்த்தை சொன்னா சரி பரவாயில்ல ஏதோ விடுங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்ற மனசு இருந்ததுன்னா
பேசுங்க, இல்லைன்னா வாயை மூட்டு கம்முன்னு உட்காருங்க. அடுத்தது இந்த லட்சணத்துல நியாயம் தீர்க்கிறது வேற, எல்லாம் சேர்ந்து நீ இப்படி நீ அப்படி நான் அப்படி இப்படின்னு இல்ல. அடுத்தது நெக்ஸ்ட் எங்க செய்வீங்க? திரும்பவும் சொல்றேன், இதை வெளியில பண்ணாதீங்க. முதல்ல இருக்கிற வீட்டுல இருந்து ஆசி எடுங்க, சபையில எடுங்க, உங்க வீட்டுல எடுங்க. பகைக்கிற எல்லாம் எங்கேருந்தா வருவாங்க? நல்லா பாருங்க, நம்மளை சபிக்கிறவங்க நம்ம கூட இருந்தா சபிக்க முடியும். நம்மளை பகைக்கிறவன் நம்ம கூட இருக்கும் தான் நம்மளை பகைப்பான். கண்ணு தெரியாத எவனோ பகைப்பானா? அமெரிக்காவில் இருக்கணும் இங்கே உட்காந்து அகஸ்டின் ஒழிஞ்சு போட்டு பகைச்சிட்டு இருப்பானா? முடியாதுல்ல. இங்க இருக்கிற நீங்க யாரோ ஒருத்தவங்க பகைச்சிட்டு இருப்பீங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து துவங்கணும், நம்ம இடத்துல இருந்து துவங்கணும். ஆசீர்வச்சிருக்கிறோமா? ஒருத்தர் பார்த்து சோத்திரமே இப்பெல்லாம் ரெண்டு பேர் சொல்லிக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, சோத்திரம் சொல்லிக்க மாட்டேறானுங்களாம், அவனுக்கு இருக்குது. அப்போ எங்க போய் நீங்க விளங்குவீங்கன்னு தெரியல. அடுத்தது என்ன வருது? விளங்கிடுச்சு. என்னன்னா இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு உண்மையிலே மனுஷனுக்கு தான் சொல்லியிருக்காரு, இல்ல வேட்டுக்கிற வாசிக்கு சொல்லியிருக்காருன்னு டவுட் வருது ஆண்டவரை பார்த்து. என்ன ஆண்டவரே, எங்களெல்லாம் நம்பி எங்களெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி நல்லவங்க மாதிரியா தெரியுது உங்களுக்கு, இதெல்லாம் நாங்க பண்ணிடுவோமா அப்படின்னு டவுட் வருது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஏதோ வசனம் சாதாரணமா படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா இதை உட்காந்து திங்க் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில இது நீங்க பண்ணிருக்கிறீங்களா, பண்ண முடியுமா, சூழ்நிலை வரும்போது யோசிச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, இப்படி செய்கிறதுனால் பிதாவுக்கு புத்திரரா இருப்பீங்க அப்படின்னா அர்த்தம் இயேசு கிறிஸ்துவா மாறுறீங்கன்னு அர்த்தம் இப்படி செஞ்சீங்கன்னா. நெக்ஸ்ட் அவர் அப்படித்தானே பண்றாரு. சாட்சியே இருக்குல்ல, உலகத்தை பார்த்தாலே அதானே சாட்சி, எல்லாருக்கும் அவர் அப்படித்தானே இருக்காரு. நாம எப்படி இருக்கிறோம்? அப்படி இல்ல இல்ல. நெக்ஸ்ட் கரெக்ட். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிக்கிறீங்க, கரெக்ட் தானே? இங்க அப்படித்தானே நடந்துட்டு இருக்குது, நாம அப்படித்தானே பண்றோம். இன்னும் நம்ம கிறிஸ்டியன்ஸ், அதுவும் நம்ம ஒரு ஸ்டெப் போய் சத்தியத்தில் இருக்கிறவங்க தான் உதவி பண்ணணும், சத்தியத்தில் இருக்கவங்ககிட்ட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், அவங்ககிட்ட தான் பேசணும், அவங்ககிட்ட தான் பழகணும். உங்களை சிநேகிக்கிறீங்களே ஏன் சிநேகிக்கிறீங்கன்னு பைபிள் வசனம் சொல்லுது. ஆனா நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம்? எல்லாரையும் உட்கார வச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு தான் உதவி. ஏன் ஆர்ஃபனேஜுக்கு போய் உதவி பண்ணா கடவுள் என்ன கண்டு குத்திட்டு வர வந்து ரோட்ல போற பிச்சைக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு ஏதாவது செட்டப் பண்ணி கொடுத்தா என்ன கடவுள்ல கோச்சுக்கு வரா மாட்டாது தானே? ஆனா நம்ம எப்படி பண்றோம்? அதெல்லாம் தப்புன்னு வேற போதிக்கிறோம், கரெக்ட் தானே? அதெல்லாம் என்னது தப்புன்னு வேற போதிக்கிறோம். நீ போதிய மூடிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, சரி பரவாயில்ல, இது தப்புன்னு வேற போதிக்கிறோம். போதிச்சுட்டு நம்ம சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுங்க, எதுக்கு? குரூப் சேர்க்கறதுக்கு. உனக்கு சகோதரர் ஹெல்ப் பண்ற கூட நிறைய பேர் எப்படி பண்றது இல்லைன்னா, உண்மையாலுமே அவனுக்கு ஹெல்ப் நினைச்சு பண்றது இல்லை. நான் ஹெல்ப் பண்ண நம்ம கூடவே இங்க இருப்பான், ஹெல்ப் பண்ணா நம்ம சபையை விட்டு வெளில போக மாட்டான், நம்ம ஒரு குரூப் டெவலப் பண்ணலாம், இதுக்கு தான் ஹெல்ப்பே பண்றான். நாசமா போச்சு உன் உதவி, நீ இதுக்கு ஹெல்ப் பண்ற, நீ நாசம், அந்த உதவியை வந்து கணக்குலேயே வராது. ஏன்னா நீங்கள் உங்களை சிநேகிக்கிறவங்களே என்ன பண்றீங்க? சகோதரருக்கு ஹெல்ப் பண்றது தப்பே கிடையாது, தயவு செஞ்சு பண்ணுங்க. அவங்க கஷ்டத்துல தாங்குங்க, கொடுங்க, எல்லாம் கரெக்ட். ஆனா என்ன மென்டாலிட்டியில பண்ணாதீங்கன்னா, நம்ம ஹெல்ப் பண்ணாதான் அவன் இங்க இருப்பான், நம்ம ஹெல்ப் பண்ணாதான் அவன் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பான் நினைச்சு பண்ணாதீங்க. அது பிரயோஜனம் இல்லை. அவன் கஷ்டப்படுறான், ஹெல்ப் பண்றான், அவ்வளவுதான் அது லிமிட்டு. அந்த லிமிட்டை தாண்டாதீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ எனவே என்ன புரிஞ்சுக்கிங்கன்னா, உங்களை சிநேகிக்கிறவங்களே நீங்க சிநேகிக்கிறதுல பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே. அடுத்தது முடிஞ்சிச்சு கதை. எங்க கொண்டு போய் விட்டார் தெரியுமா? ஆவிக்குரிய பர்சனாலிட்டியா நம்ம டிசிப்ளின்குள்ள வந்தோம்னா கிறிஸ்துக்கு இணையா வருவோம். அடுத்தது கடவுள் காட்லினஸ் சொல்லக்கூடிய கடவுள் சுபாவத்துக்கு மாறுவோம். அதான் கடைசி வசனம் சொல்லிட்டாரு. எங்க கொண்டு போய் விட்டாரு? என் பிதா பூரண சர்க்குனரா இருப்பது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, பூரணரா இருங்க அப்படின்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? கடவுள் சுபாவம் இருக்குல்ல, காட்லினஸ், அந்த கடவுள் நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுருது இந்த இந்த குணலட்சணம்லாம். அப்போ இதுக்கு பேரு தான் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நீங்க பண்றீங்களான்னு யோசிங்க. பண்ண மாட்டீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்ககிட்ட சரீர ஒழுக்கமே இல்லையே, அப்புறம் எப்படி ஸ்பிரிச்சுவல் ஒழுக்கம் வரும்? உங்ககிட்ட தான் கேரக்டர் ஒழுக்கம் இல்லையே, அப்புறம் எப்படி ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் வரும்? அப்ப சரீர ஒழுக்கமும் கேரக்டர் ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் வரவே வராது. நீங்க கடவுளா காணாது, அது மாய மந்திரம்லாம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் அது வந்து ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல்.
அப்போ சரீரம் கரெக்டா ஒழுங்கா மெயின்டைன் பண்ணும், சிந்தனை ஒழுங்கா இருக்கணும். இந்த ரெண்டு கரெக்டா இருந்து தான் ஸ்பிரிச்சுவல்ன்ற டிசிப்ளின்குள்ள கடந்தே செல்ல முடியும், இல்லைன்னா முடியாது. இதை எழுதி வச்சுக்கங்க. ஆமா எனக்கு இது இருக்கு அது இருக்கு, உடம்புல மனசு ஃபுல்லா வஞ்சம் இருக்குது, ஆனா நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றேன்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பேராசை குரோதம் வச்சுக்கிட்டு நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ்றேன்னா உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்லாம் வாழல, ஏதோ ஒரு ட்ரைனிங்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு ட்ரைனிங் லைஃப் வந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னல ட்ரைனிங் பண்றாங்கன்னு. நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாம, உங்க பலன் தெரியாம, கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருன்றது உங்களுக்கு புரியாம நீங்க ட்ரெயின் ஆகிட்டு அந்த ட்ரைனிங்ன்ற ஒரு ட்ரெயின்டு லைஃப்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க எஜுகேட் ஆகல, எஜுகேட் ஆகுங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் டிசிப்ளின் பார்க்கப்படுதுன்னு பார்க்குறோம். லாஸ்ட் ஃபைனலாக நம்ம 2 வசனம் படித்து முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். இதான் கடைசி வசனம். ஓகே, 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவ்வளவுதான். இப்ப ஏன் கர்த்தரால டிசிப்ளின் பண்றோம், சிக்ஷிக்கப்படுறோம் இப்பவே அப்படின்னா, உலகத்துக்கு ஒரு தீர்ப்பு வரும்போது அங்க நம்ம மாட்டிக்கூடாதுன்றதுக்காக தான் இப்ப என்ன பண்றாரு, டிசிப்ளின் பண்றாரு. புரிஞ்சுங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆமென்.